கீரி மீன் முருங்கைக்காய் சோதி வாங்க சமைச்சு காட்டுறோம். கீரி மீன் முருங்கைக்காய் வாங்க சமையலுக்குள்ள போகலாம். சாப்பாடு சாப்பிட்டு பார்க்க அதுவும் வயல்வெளி ஓரத்தில் சாப்பிடுவோம். மீன் அறக்கிற வேலையை பாருங்க அம்பியூரா. கணக்கான ஊறுகாய் ஊர்ல போய் வாங்கி வந்தது நல்ல காய். இது அவன் சாப்பிட்டு பார்ப்பேன் கீரி மீனுக்குள்ள போட்டு. நல்ல வெள்ளாப்பு கீரி இப்போ ஓடுதுறாப்பா. அது வாடா நல்ல கல்லு மாதிரி. கீரி மீன் முருங்கைக்காயும் சொதி வைக்கிறதுக்கு மஞ்சள் அரைச்சி எடுப்போம். இதை மட்டும் மறந்துடாங்க தம்பி. மஞ்சள் அரைச்சாச்சு, மீன் அறுத்து முடியுது. ஊறுகாய் தானே நல்லா இருக்கு பழத்து. நம்ம தேங்காய் திரி எடு. கறிக்குரிய சீரத்தை இடிச்சு எடுப்போம் வாங்க. பச்சை வச்சு காய் சேர்த்துக்குள்ள முருங்கைக்காய்க்கு
கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்வோம். முருங்கைக்காய் அவியுது, அதோட மஞ்சளையும் சேர்த்துக்கொள்வோம். முருங்கைக்காய் அவிஞ்சிட்டு அதோட கீரி மீனையும் சேர்த்துக்கொள்வோம். தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கொள்வோம். கீரி மீன் முருங்கைக்காய் அவிஞ்சிட்டு அதோட தலைப்பாலையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். இடிச்சு வச்ச சீரகத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அப்ப கீரி மீன் சோதி நல்ல வாசம் வரும். கீரி மீன் சோதிக்கு தேசி புள்ளி விட்டு இறக்குனா தான் நல்லா இருக்கும். நண்பர்களே மறந்துடாங்க. கருவேப்பிலை நல்லா நெருப்புல வாட்டி விட்டு போட்டது நல்லா மனம் மாறி. கருவேப்பிலை நல்லா முறியுது. அதோட கொஞ்சம் கடுகாயும் போட்டு ஒரு கொதி கொட்டுறதுக்கு சரி கறி. கழுங்க பாய போடுங்க. அப்படி சொல்லு பார்த்து. தலைப்பால் ஊத்துனா சொதி எப்படி ஆத்தி கொண்டே இருக்கணும், இல்லாட்டி பால் திரண்டு வந்துரு. மங்காளி சாப்பாடு கறி வை அம்பி, சோறாரை போயிடும். சுட சுட சாப்பிடணும். கறி சூடா சோறு சூடா இருக்கும். மீனை உடைக்கிற ஒன்று நடத்து வைக்க. அதை ஒன்று இடத்த வச்சு போட்டு வா. ஒன்று இடத்த வை. ஆமாம் வந்துடி சாப்பிடும்பா. முருங்கைக்காவோட கீரி மீன் கறிமா சட்டப்படி. முருங்கைக்காய் கீரி மீன் ஜோதி ஒன்று நீங்களும் வச்சு பாருங்க, செமையா இருக்கு. முருங்கைக்காய் இப்படி தான் சாப்பிட்றேன். நல்லா சாப்பிடுங்க, நல்ல ருசியா இருக்கு. சாப்பிடுங்க.